Hello friends, welcome to Duran Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைமண்ட் மெடல் டெஸ்ட். ஓகேவா? நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் மெடலுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? போன வாரம் வெள்ளிக்கிழமை கோல்டு மெடலுக்கு உண்டான டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 600 பேர் கிட்ட 570 சம்திங். ஓகேவா? கோல்டு மெடல் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு டெஸ்ட்ல யாரெல்லாம் வந்து கோல்டு மெடல் அடிக்கின்றதை பார்க்கலாம். ஸோ டைமண்ட் மெடலுக்கு உண்டான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன் அப்படின்னா, கடந்த தேர்வுல வந்து நிறைய பேர் வந்து தவறுகள் வந்து பண்ணிருப்பீங்க. ஓகேவா? அவங்களுடைய மார்க் வந்து குறைந்ததற்குண்டான காரணங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்லயுமே வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் ஒரு சில சஜஷன் வந்து கொடுக்குறேன். இந்த சஜஷனை கேட்டுக்கிட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பதிவு முழுசா பார்க்காம நாளைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர்ல நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்லயும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? சோ இந்த நான் சொல்ற சஜஷன்லாம் கேட்டுக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட் கமெண்ட்லயே சொல்லுங்க, சார் நீங்க சொன்ன விஷயம் நான் ஃபாலோ பண்ணேன், ஏன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல போன கோல்டு மெடல் டெஸ்ட்ல வந்து கோல்டு மெடல் அச்சீவ் பண்ண முடியாம போனதுக்குண்டான காரணம், இல்ல மெடல் கூட அடிக்காம கூட போயிருப்பீங்கல்ல. ஓகே, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக், நம்ம மார்க் குறையத்துல தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்றது. ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் தெரிஞ்ச கொஸ்டின் 6 தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்ச கொஸ்டின் நான் 10 தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்ச கொஸ்டின் நான் 8 தப்பு பண்ணிட்டேன், ஓகேவா, போட்டு பார்க்காம ஆன்சர் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மேஜரா சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் தெரிஞ்ச கொஸ்டினே 2-3 தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வருது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஸ்டினை நம்ம முழுசா படிக்காது. பாதி பேர் என்ன அப்படின்னா கொஸ்டினை பாதி படிக்கும் போது அதுக்கு இப்போ வந்து நனந்தலை உலகம் என்பதன் பொருள் அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நனந்த என்பதன் பொருள் கேட்கறாங்க பொழுது அப்படி நம்ம வந்து பொருள் பார்ப்போம். ஆனா அவங்க என்ன தெரியுமா கேட்டிருப்பாங்க, நனந்தலை உலகம் என்பதன் பொருளுக்குண்டான எதிர்பொருள் தருக அல்லது எதிர்ச்சொல் தருகன்னு கேட்பாங்க. அப்ப எதிர்ச்சொல் தான் நம்ம போனோம். நம்ம என்ன பண்ணுவோம், பாதி வரைக்கும் படிச்சு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அப்போ கொஸ்டினை முழுசா படிக்காததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொஸ்டினை வந்து நம்மளால சரி ஆன்சர் வந்து பண்ண முடியல, நம்ம தவறா வந்து புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அவங்க ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க, ஆனா அவங்க கேட்ட ஆங்கிளை நம்ம யோசிக்காம வேற ஆங்கிள் யோசிச்சு நம்ம வந்து கணக்கை வந்து போட்டுருவோம். அதாவது கணக்குன்னு மட்டும் இல்லாம கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுப்போம். ஓகே, அப்போ ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து சொல்லலாம். கொஸ்டின் அவங்க கேட்ட விதம் ஒன்றா இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒன்றா இருக்கும். ஓகேவா? மூணாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா பதட்டம். அதாவது டைம் ஆகிட்டே இருக்கு, நம்ம அடுத்த கொஸ்டின் போகணும், அடுத்த கொஸ்டின் போகணும், அடுத்த கொஸ்டின் போகணும், அந்த பதட்டம் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் தப்போம். ஓகேவா? கண்டிப்பா நம்ம தப்பு பண்ணணும். ஏன்னா அடுத்த கொஸ்டின் போகணும், டைம் ஆகிட்டே இருக்கு, அந்த டைம் ஆகிட்டே இருக்கணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டயலாக் கூட சொல்லுவாங்களா, பதறிய காரியம் சிதறும். அதே மாதிரிதான் நம்ம மார்க் எல்லாம் அப்படியே வந்து சிதற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம தப்பு பண்றதுக்குன்னா மிக முக்கியமான காரணமே இது 3 தான். கொஸ்டினை முழுசா படிக்காது, அப்புறம் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, மூணாவது பதட்டமா இருக்கலாம், அது பயமா இருக்கலாம், ஓகேவா, எது ஒன்றா இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு நம்ம பிசிக்கல் ப்ராப்ளத்தினால தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணும். ஓகேவா? இது 3 விஷயத்தினால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணதுக்கு, கொஸ்டினை முழுசா படிங்க. நேரம் நமக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம எவ்வளோ கொஸ்டின் போட முடியும் போட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுடைய இம்பாக்டை அடுத்த கொஸ்டின் கொண்டு போகாதீங்க. இதுவும் ஒரு காரணம் தான். அதாவது முந்தின கொஸ்டின் நமக்கு தெரியாத கொஸ்டினா இருக்கும், நம்ம என்ன பண்ண அடுத்த கொஸ்டின் நம்ம வாய் வந்துடும், ஆனால் நம்ம மைண்ட் வராது. நம்ம அடுத்த கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சிடும், ஆனால் நம்ம மைண்டு ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இருக்கும். அந்த கொஸ்டின் தெரியலையா, அதுக்கு என்ன ஆன்சர் வரும், அதுக்கு இது ஆன்சரா இது ஆன்சரா, எது வரும், இது வருமா அது வருமா. ஸோ அப்போ நம்முடைய தாட்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய ஸ்பீச் அடுத்த கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் செயலும் வெவ்வேறா இருக்கும்போது அப்போ வினாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிழை ஏற்படுவது சாதாரண விஷயம் தான். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் தெரியல விட்டுருங்க, அடுத்த கொஸ்டின் அதாவது அடுத்த கொஸ்டின் வந்துட்டு பிறகு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பற்றி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் சரி, தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த கொஸ்டினை பற்றி திங்க் பண்ணாதீங்க, அதை விட்டு கடாசுங்க, அடுத்த கொஸ்டின் வந்துருங்க. ஓகேவா? இந்த ஒரு தப்பை நிறைய பேர் வந்து பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் நல்லா முழுசாக படிங்க, தெளிவாக படிங்க, டைமை பார்த்து பதட்டமோ பயமப்படாதீங்க, கொஞ்சம் வேகம் எடுங்க. வேகம் எடுக்கணும்னா பதட்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வேகமா ஒருத்தன் போறான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமா போற எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட். இப்போ நம்ம ஒரு வண்டியில போறாங்க எல்லாருமே, வேகமா போற எல்லாருமே ஆக்சிடென்ட் கிட்ட கிடையாது.
அந்த வேகத்திலும் ஒரு விவேகத்தை செயல்படுத்துறவங்க ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நீங்க வேகமா பயணிக்கின்ற எண்ணம் மட்டும் இருக்கணும். அதுக்காக பதட்டப்படாதீங்க. பதட்டப்படாம இருந்தா நீங்க எவ்வளவு வேகம் பயணிச்சாலும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, அங்க பதட்டம் ஏற்படும் போது தான் நீங்க பயணிக்காம அதே இது நின்னா கூட நமக்கு பயம் வந்துடும். சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்த கடைபிடிங்க. அடுத்த விஷயம், ரெண்டாவது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? சார் தமிழ் வந்து நான் வந்து 1 ஹவர்ல முடிக்க சொல்லியிருந்தேன். சரி, 1/2 ஹவர் சொல்லியிருந்தேன். 1/2 ஹவருக்கு ஒரு 5 நிமிஷம் தாண்டினா கூட நம்ம மைண்ட் தாட் என்ன ஆகணும், ஐயோ தமிழே நம்ம வந்து 5 நிமிஷம் தாண்டிடுச்சு, இப்போ மேக்ஸுக்கு நம்ம தாண்டிடுமோ, அப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போக மாட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரெசென்ட்டை வந்து நம்ம போடாமல் ஃபியூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம். தமிழுக்கே நம்ம எவ்வளோ ஆயிடுச்சு, நம்ம மேக்ஸ் எவ்வளோ நேரம் ஆகுமோ, ஜிகேக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபியூச்சரை பற்றி நம்ம இப்பயே திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா ப்ரெசென்ட்டை நம்ம என்ன ஆகும், காலி ஆகிடும். நார்மல் விஷயம் தானப்பா. ஃபியூச்சரை நான் அவ்வளோ சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு திங்க் பண்றது, இப்போ நம்ம சம்பாதிச்சாதான் ஃபியூச்சர்ல அதை போக முடியும். ஓகேவா? நான் நாளைக்கு உண்டான உணவை சேகரித்து வச்சுட்டேன் அப்படின்னா அப்போ இன்னைக்கு புரிதுங்களா? ஸோ அப்போ அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினை நீங்கள் எழுதும்போது, அதை அட்டன் பண்ணும்போது அந்த கொஸ்டினை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க, ஃபியூச்சர் கொஸ்டினை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ரிலாக்ஸாக எழுதுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த விஷயம். ஓகேவா? அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறது ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி சும்மா வந்து ஒரு தியானம்னா அது யோகாலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச கடவுள், ஓகே, இல்லை பிடிச்சவங்க, சார் நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் இருப்பாங்கல்ல, அப்பா அம்மா இருப்பாங்க, ரிலேஷன் இருப்பாங்க, இல்லை ஃபியூச்சரில் வரக்கூடிய ரிலேஷன் யாரா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது யாராவது இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்கள திங்க் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, ஸோ அப்போது நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ நமக்கு பிடிச்சவங்கள பேர் இருக்காங்க, நம்ம தேர்வுகளை சரியாக எழுதினாதான் வெற்றி பெற முடியும். நாம் வெற்றி பெற்றாதான் நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கும். இல்லை நீங்கள் கடவுளை வேண்டுறீங்க அப்படின்னா, கடவுள் நான் வந்து ஒரு எக்ஸாம் படிச்சிருக்கேன், அந்த எக்ஸாமுக்கு நான் தயாராகிட்டேன், இப்போ அந்த எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம், நான் என் வேலையை செய்ய விடுங்க. ஓகேவா? ஸோ அப்போது நான் இந்த எக்ஸாம் நல்லா எழுதணும். ஓகேவா? இந்த எக்ஸாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வருதுன்றது முக்கியம் இல்லை, தெரியாத கொஸ்டின் வரலாம், தெரிஞ்ச கொஸ்டின் வரலாம். ஆனால் எல்லா கொஸ்டினும் நான் பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் தெளிவாக அட்டன் பண்ணணும். இந்த 1.5 மணி நேர தேர்வை எந்த மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் தெளிவாக அட்டன் பண்ணணும். இதை தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் வந்து எங்கள் அகாடமியில் வந்து டெஸ்ட் எடுத்து முன்னாடி ஒரு 1 மினிட் அல்லது 2 மினிட் எடுத்துப்பேன். எவ்வளோ சத்தம் வந்தாலும் நான் மட்டும் கண்ண மணி மட்டும் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஆரம்பிப்பேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிக்காமல் ஒரு 10வது கொஸ்டின்லேருந்து ஒரு 50வது கொஸ்டின்லேருந்து அந்த மாதிரி ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு தமிழ் தான். அப்போ நமக்கு மொத்தமே 50 கொஸ்டின் தான் தமிழ் அப்படின்னும் போது 20வது கொஸ்டின்லேருந்து 21வது கொஸ்டின்லேருந்து 31வது கொஸ்டின் 41வது கொஸ்டின் அந்த மாதிரி ஆரம்பிங்க. ரிவர்ஸ்லாம் போகக்கூடாது. ஓகே, 21லேருந்து 50 வரைக்கும் போட்டு அப்புறம் 1லேருந்து வாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் தெரியாமல் வரப்போகுது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட்டு தெரியல, அப்போ நம்ம நடுவுலேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் சரி, அப்போ முதல்லே கஷ்டம்னா தான் நமக்கு பெரிய கஷ்டமாகும். என்னடா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தெரியாத கொஸ்டின் வந்துச்சு, அப்போ முதலுக்கே மோசமா அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரும். இதுவே நம்ம வந்து பாதியில தானே கஷ்டமா இருக்கு, பாதியில வரும்போது கஷ்டமா இருந்தானே ஈஸியா இருந்தானே நமக்கு பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? இதான் நம்ம வந்து பொதுவா நம்மளுடைய ஜென்ரலா நம்மளுடைய மைண்ட் தாட்டே அப்படிதான். ஆரம்பத்துல சொதப்பினாதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், இடையில சொதப்பினாலோ ஃபைனல சொதப்பினாவோ நம்ம அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா முதல்ல சொதப்பினாதான் நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த சொதப்பலோடய பயணிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாளைக்கு தேர்வுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன இந்த விஷயம்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி எப்பவுமே சொல்லக்கூடியதான் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்ச கொஷின், செகண்ட் ரவுண்ட் ஓகேவா, இதுவா அதுவா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் இருக்கக்கூடிய கொஷின், 3வது சுத்தமாக தெரியாத கொஷின். இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ், அதுக்கப்புறம் ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ். இந்த சீனியாரிட்டி பிரகாரம் வந்து போங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் தான், அப்புறம் தான் ஜிகே, அதுக்கப்புறம் தான் மேக்ஸ் அப்படின்ற 3 ஆங்கிள் வந்து போங்க. இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன் சார், நான் இப்போ தான் ஃப்ரெஷர் அப்படின்னும் போது நீங்கள் டைம் நோக்கி ஓடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கொஷினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது நீங்கள் 2 மணி நேரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஒரே தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினை அட்டன் பண்ணியிருக்கணும், 100 கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்டோட போங்க. ஓகேவா? நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு நான் ஒரு லைவ் வருவேன். அந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். அதை பார்த்து நீங்கள்
நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுங்க. நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. லைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி வந்து நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? போன கோல்டு மெடல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில் எந்த தப்பை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஏன்னா வேற ஏதாவது நீங்கள் தவறு பண்ணியிருக்கும் போது கூட நான் அதை வந்து நாளைக்கு காலைல வரும்போது அதுக்குண்டான சொல்யூஷன் நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். சரியா? அந்த லைவ்ல. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தேர்வு நல்லா எழுதுங்க. இன்னைக்கு இப்போ அடுத்து 9 மணிக்கு வந்து ஒரு லைவ் இருக்கு, மேக்ஸ் லைவ் இருக்கு. அந்த மேக்ஸ் லைவ் முடிச்சுட்டு போயிட்டு தூங்க. காலை 4:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேவா? 9 மணினா கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு 10 மணிக்குள்ள முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் 10:30க்குள்ள முடிச்சிடுவேன். 10:30 முடிச்ச உடனே நீங்க போய் என்ன பண்ணலாம், தூங்கிட்டு நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நாளைக்கு டைமண்ட் மெடல்ல எத்தனை பேர் வந்து கோல்டு மெடல் வாங்குறீங்கன்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அல்ஃபுந்துரான் அகாடமி. தேங்க்யூ.